ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான ரவா வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெதுவடை டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம சேனலை மொதல் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் துருவின இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு பீஸ் இஞ்சி துருவி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா திருவிங்க. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது சேருங்க. அது சேர்த்து நல்லா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகக்கூடாது. வெங்காயம் ஓரளவு மீடியமாக ஃப்ரை ஆனால் போதும். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கிறோம். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதான் பதம். நல்லா இப்போ வதங்கிடுச்சு வெங்காயம். தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துருங்க. உப்பு உங்களோட அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரவா சேர்க்க போகிறோம். 1 கப் ரவா சேர்க்க போகிறோம். சேர்த்துங்க. அந்த ரவாவையும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வெந்து வரத்துக்கு. அதாவது பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவு ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சூடு பொறுக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா இதுமாரி பிணைஞ்சு விடுங்க. பூரி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பதம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக உருட்டிக்கிங்க. உருட்டிக்கிட்டு நம்ம மெதுவடை எப்படி போடுவோமோ அந்த ஷேப்புக்கு வச்சிங்க. நீங்கள் அந்த ஷேப் தான் போடணும் கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் அளவுக்கு போடுங்க. நான் மெதுவடை ஷேப்பில் போட்டிருக்கேன். இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும். ப்ரெஸ் கொடுத்து நடுவில் ஓட்டை போட்டுங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் எடுத்து வச்சுக்கிங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்ல ஷேப்பாக வரும். நான் அதுமாரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் நம்ம இப்போ எடுத்து வச்ச வடையை போட போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்புறம் நல்லா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஊற்றி இப்போ அது இதாக்குங்க. எண்ணெயும் நான் ஒரு மீடியமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரவா வடை எண்ணெய் குடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக லெவலாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனே திருப்பி போட்டுருங்க. இப்படி திருப்பி மாற்றி மாற்றி கலர் சேஞ்ச் ஆகுங்க. அப்போ தான் சூப்பராக உள்ளே ஈவனாக வேகும். ஓகேவா? இது மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அது பார்த்திங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அடிபொலியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட்டாக பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.